தூக்கப்பட்டவனே அவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளான நமக்கும் உண்டாயிருக்கும்படி அப்படி நடந்தது. சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அதனுடைய லாபம் என்ன? ஆசீர்வாதம். அது யாருக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அதெல்லாம் நமக்கு கூட ஒரு பெரிய எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்காரு. ஆபிரகாம் 14ஆம் வசனம் கலாத்தியர் 3:14 பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம் பெரும்படியாகும். அது ஆபிரகாமுக்கே கிடையாது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அவனுக்கு தான். வாக்குத்தத்தம் தான் அவனுக்கு நடக்கலை. ஏன்னா அவனுடைய உள்ளம் இரத்தத்தால் கழுவப்படலை. பழைய ஏற்பாட்டு காலம், இயேசு இன்னும் வரல, சுத்திகரிக்கப்படலை. அதனால் ஆவியானவர் உள்ள வந்து குடியிருக்க முடியல. அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமே பெற முடியல. அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதம், விரோதிகள் மேலே ஜெயம், சரீர சுகம், பொருளாதார பெருக்கம், அதெல்லாம் உண்டாச்சு பாருங்க. ஆனால் ஆவியானவர் உள்ள வந்து வாசம் பண்ணல. நமக்கு அவனுக்கு அதெல்லாம் கொடுத்து, அவனுக்கு இருந்த அத்தனையும் கொடுத்து, அவனுக்கு இல்லாத ஒரு விலையேறப்பெற்ற ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு இல்லாத நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆபிரகாமை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படியாகும். அதுக்கு மேலே இன்னொன்று வந்து நமக்கு கிடைக்கும். ஆவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாகும். அதை குறித்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அன்னைக்கு வாக்குத்தத்தை தான் அவன் பார்த்தான். இந்த நாளை குறித்து கனவு கண்டான் அவன். ஆனால் அடையலை. நாம் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை பற்றி கேட்டால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு சாபத்திலேருந்து வெளியே வந்து ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டோன்றதே இன்னும் விளங்கலை. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நல்லா கவனிங்க. பாவமானார்னு எப்படி தெரியும்? பார்த்து தெரியுமா? தெரியாது. வசனத்திலிருந்து தான் தெரிய முடியும். வசனத்தின் விளக்கம் அது. வசனத்தை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பாவமானார்ன்றது அப்படியே இருக்குது. ஏன் பாவமானார்? நாம் நீதிமான் ஆகும்படியாக. சுகத்தை, வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் சுகமாகும்படியான்றது பார்த்தா தெரியும். பார்த்து தெரிகிற விஷயம் அல்ல அது. படித்து தியானித்து கண்கள் திறக்கப்பட்டு புரிந்து கொண்டு நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. கேள்வியினால தான் வர முடியாது. அதனால தான் விசுவாசம் கேள்வியினால் வரும். இருக்கீங்களா? சாபம் நீங்கிடுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் என்றது